தனுஷ் அமலா பால் நடிச்சு அனிருத் இசையமைச்சிருக்கிற படம் வேலையில்லா பட்டதாரி, தட் இஸ் VIP. இந்த படத்துடைய பாடல்கள் எல்லாருமே கேட்டிருப்போம். ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. அனிருத் தனக்கே உண்டான பாணியில ஒவ்வொரு பாடல்களையும் இசையமைச்சிருக்காரு. முதல் பாடல், அதாவது டைட்டில் சாங் வேலையில்லா பட்டதாரி, ரொம்ப அருமையா வந்திருக்கு. ராக் அண்ட் ரோல் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த பாடல் இருக்கு. இந்த பாடலை பாடியிருக்கிற அனிருத் அவருடைய உடம்புக்கு மீறின ஒரு ஹை பிச்சில் பாடியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாடல் கேட்கும்போது இது ஒரு டைட்டில் சாங்குக்கு ஏற்ற ஒரு பாட்டு அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. பாடல் முழுவதும் எனர்ஜெட்டிக்கான ஒரு ஃபீல் இருக்கு. அது பாடல் முழுசும் டிராவல் ஆகுது. டில் த எண்ட் நம்ம கேட்குற வரைக்கும் நமக்கும் அந்த எனர்ஜி ஃபாலோ ஆகிக்கிட்டே இருக்கு. ஸோ வேலையில்லா பட்டதாரி ஹிட் நம்பர் 1. வேலையில்லா பட்டதாரியோடைய அடுத்த பாடல் நம்ம எல்லாருடைய மனசுக்கு ரொம்ப இதமா ரம்மியமா அமைஞ்சிருக்கிற அம்மா அம்மா அப்படிங்கிற பாடல் தான். இந்த பாடலுக்கு இன்னொரு பெரிய சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, 10 வருடங்களுக்கும் மேல பாடல்கள் பாடாம இருந்த எஸ் ஜானகி அம்மா அவங்க இந்த பாட்டுல பாடியிருக்காங்க. இந்த பாடல் தனுஷ் அண்ட் எஸ் ஜானகி அம்மா 2 பேரும் பாடியிருக்காங்க. ஒரு தாயோட பிரிவை தாங்கிக்க முடியாத மகன் அவங்களோட பிரிவை நினைச்சு ஒரு தாலாட்டு மாதிரி இந்த பாடலை பாடுறான். அந்த பாட்டுக்கு அந்த அம்மா அவனுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி கூட சேர்ந்து பாடுறாங்க. இப்படிதான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. பாடல் முழுதும் நம்மளையே அறியாம நமக்குள்ளார ஒரு ஃபீலிங், ஒரு அன்பு கலந்த பாசம் மலருடைய வாசம், இது எல்லாமே வீசுது. ஸோ இந்த பாடலும் எல்லாருக்குமே பிடிக்கிற வகையில ஒரு நம்பர் 1 மெலடியா இருக்கும் இந்த வருஷத்தோட. அது மட்டும் இல்லாம அம்மா பாடல்கள் லிஸ்ட் இதுவும் கூடிய சீக்கிரம் சேரும். டாப் 5 லிஸ்ட்ல இதுவும் சேரும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா பாடல் அந்த அளவுக்கு ரம்மியமா இருக்கு. வேலையில்லா பட்டதாரியோடைய அடுத்த ஜாலியான பாடல் தான் வாட் அ கர்வாட். இந்த பாட்டோடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டா, ஆரம்பிக்கும் போது ஏதோ குட்டி பசங்களுடைய ரைம்ஸ் மாதிரி ஆரம்பிக்குது. ஆனா போக போக இளைஞர்கள் எல்லாருமே இந்த பஸ்ல போகும்போது பாடுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கானா பாடல் மாதிரி போகுது. அதுவும் அனிருத்தோட ஸ்டைல்ல, அந்த ஒரு ஸ்டைலிஷான அந்த ஒரு வெஸ்டர்ன் கலந்த ஒரு கானா பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். தனுஷோடைய வாய்ஸ்ல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. வாட் அ கர்வாட் அப்படின்னு சொல்லிட்டு பாடல் முழுக்க வர்றது எல்லாருக்குமே ரசிக்கும்படியா இருக்கு. ஸோ இந்த பாடலும் எல்லார் மத்தியிலையும் வரவேற்பு பெறும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஏன்னா அனிருத் இசையில என்ன மாதிரியான லிரிக்ஸை போட்டாலும் அவுட்புட் என்னமோ நம்ம எல்லாரும் கேட்கிற மாதிரி வந்திருக்கு. இந்த படத்துல வர பாடல்கள் எல்லாமே நமக்கு ஏதோ படங்களை ஞாபகப்படுத்தினாலும் இந்த படத்துல வர எல்லா பாடல்களுமே நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அமைஞ்சிருக்கு. வேலையில்லா பட்டதாரியோடைய அடுத்த படைப்பு ஊதுங்கடா சங்கு. இந்த பாடல் ஒரு சோகத்துல, ஏதோ ஒரு ஏமாந்த ஒரு சோகத்துல பாடக்கூடிய பாடல் மாதிரி தெரியுது. சிச்சுவேஷன், லிரிக்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கு. மெலோடியா ஆரம்பிக்கும் போது இது ஒரு மெலடி பாடல் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நடுவுல தான் வருது ஒரு குத்து பாடல் மாதிரி. லிரிக்ஸ்லாம் கேட்க கொஞ்சம் காமெடியா இருந்தாலும் அதுல அவருடைய சோகம் நல்லாவே தெரியுது. நம்ம தனுஷோடைய கைவண்ணத்துல லிரிக்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்பவே சந்தோஷத்தையும் அதே சமயம் குதூகலத்தையும் கொடுக்குற மாதிரியே இருக்கு. இந்த பாடல் எல்லா இளைஞர்களுக்கும் பிடிக்கிற மாதிரியான பாடலா அமைஞ்சிருக்கு. நடுவுல வைதஸ் கொலவெரி பேட்டர்னை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க போல. அந்த மாதிரி தான் தங்கிலீஷ்ல வந்திருக்கு இந்த பாடல். இந்த பாடலும் இளைஞர்கள் மத்தியில ரொம்ப பெரிய வரவேற்பை பெறும் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா பாடல் அப்படி அமைஞ்சிருக்கு. வேலையில்லா பட்டதாரியோடைய அடுத்த பாடல் இங்க பாரு. கூத்து ஜோரே. அனிருத், தனுஷ் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா என்ன மாதிரி ஒரு பாடல் வரும் அப்படிங்கிற நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு ஒத்த மாதிரி இருக்கு இந்த பாடல். என்னதான் இந்த பாடலை ஏற்கனவே நிறைய படங்கள்ல, அதாவது அனிருத் தனுஷோடைய படங்கள்ல பார்த்தாலும் கேட்ட மாதிரி இருந்தாலும் இந்த பாடலும் நமக்கு ரசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கு. திடீர்னு இந்த பாடலை கேட்டாக்கா மயக்கம் என்ன, அப்படி இல்லைனாக்கா 3, இந்த மாதிரி ஏதோ ஒரு படத்துல கேட்ட மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இதுல ஏதோ ஒரு புது டியூன் நம்மள இந்த பாடலை ஹம் பண்ண வைக்குது. அந்த வகையில இந்த பாடலும் எல்லாருக்கும் பிடிச்ச வகையில இருக்கு. இது ஒரு ஷார்ட்டான பாடல். இந்த பாடலை அனிருத் பாடியிருக்காரு. வேலையில்லா பட்டதாரியோடைய அடுத்த பாடல் போ இன்று நீயாக. இந்த பாடல் ஒரு லவ் கலந்த மெலடியான பாடல். அழகான மெலடி அப்படின்னு சொல்லலாம். பாடல் முழுக்க தனுஷோடைய வாய்ஸ் ரொம்ப மென்மையாகவும் நம்ம காதுகளுக்கு இதமாகவும் இருக்கு. சாதாரண மனுஷங்களால கூட சீக்கிரமா மக்கப் பண்ணி பாடக்கூடிய அளவுக்கு இந்த பாடலோடைய வரிகள் இருக்கு. அது தனுஷோடைய கைவண்ணம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
இந்த படத்துல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. இதுல வர எல்லா பாடல்கள்லயும் லீட் ஃபீமேல் சிங்கர்ஸ் இந்த படத்துடைய ஹீரோயினுக்கு பாடல அப்படிங்கிறது ஸ்பெஷலான விஷயமா, இல்ல புதுமையான விஷயமா, இல்ல நம்ம எல்லாருக்கும் வருத்தத்துக்குரிய விஷயமா அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் புதுசா ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த படத்துல இருக்கிற எல்லா பாடல்களும் தனுஷ் அப்படி இல்ல அனிருத், இவங்க 2 பேரு தான் பாடியிருக்காங்க. ஒரே ஒரு பாடல் தவிர, எஸ் ஜானகி அம்மாவுடைய குரல்ல கலந்த அம்மா அம்மாங்கிற பாடலை தவிர.